ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், இடைஞ்சல்கள் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே வரோம். அடுத்து குடும்ப வன்முறையில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, படித்த பெண்ணிற்கான அவமானங்கள் அதிகமாகவே உண்டு அந்த பெண் படிக்காத குடும்பத்தில் திருமணமாகி செல்லும்போது. இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாமனார் இல்லை மாமியார் படித்தவர்களாக இருப்பாங்க, ரொம்ப ஜெனியூன் டீசன்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மருமகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மரியாதையே இல்லாமல் தவறாக அவர்களிடத்தில் குறை கூறுபவர்கள் இருக்கக்கூடிய பெண்களும் அதிகமாக இருக்காங்க. இது குடும்பத்திற்கு பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ நல்ல ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஒரு குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் யாருமே படிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அந்த பழமைகள் இல்லை அவங்க வாழ்ந்த வாழ்வியல் சூழல்கள் இதை மட்டுமே அந்த பெண்ணின் மீது திணிப்பாங்க. இப்போ அந்த பெண்ணிற்கு அது பிடிக்காது. ஏன்னா அவங்க வாழ்ந்து வந்த முறை வேறு, அவங்க இருக்கக்கூடிய உறவுகள், அவங்க இருந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு. இப்போ இந்த புது சூழ்நிலையில் அந்த வீட்டில் மணமகனோட அவங்க ஒத்து போக முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கும். நான் எதிர்பார்த்தமாக பெண் இல்லை, என் மகனுக்கு ஏற்ற பெண் இந்த பெண் கிடையாது அப்படிங்கிறது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த குடும்பம் நமக்கு ஒத்து வருமா. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இரு குடும்பங்கள் உறவு கொள்வது. அந்த குடும்பங்கள் உறவு கொள்வதில் சின்ன விரிசல் வந்தாலுமே அது பெண்ணினுடையோ அல்லது மணமகனுடைய வாழ்க்கையோ பாதிக்கும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பெரியவர்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பெரியவர்களும் சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை வருட காலம் கடந்து வந்தோம் அப்படின்னு. கடந்து வந்து நீங்கள் எப்படி இரு உறவுகள் திருப்பி புதிதாக இணையும் போது அந்த பெண்ணிற்கு ஏற்ற மணமகனா, அந்த பெண்ணிற்கு ஏற்ற குடும்பங்களா அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது. மணமகனுக்கு ஏற்ற குடும்பங்களா அப்படிங்கிறதை நீ பார்க்கறது கிடையாது. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குடும்ப வன்முறைகள் அதிகமாக வெடிப்பதற்கு காரணம் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்கள், புரட்டுகள், இவர்கள் வாழ்வியல் முறைகள், இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துவதும் இல்லை அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுவது, இல்லை அந்த பெண்ணை கொலை செய்ய தூண்டுவது. ஏன்னு அப்படின்னா, கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னா தங்களுடைய குடும்பங்களை பற்றி அந்த உண்மைகள் வெளியில் வராது. அதனால் நம்ம செய்திகளை தவறாக சித்தரித்து கூறலாம் அப்படிங்கிறதுலையும் நிறையா மக்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. இதுதான் குடும்பத்தில் பெண்களுக்கு வன்முறை ஏற்பட மிகப்பெரிய காரணம். இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் முதல்ல ஒழுக்கத்தையும் அதன் பிறகு வாழ்வியல் முறைகளையும் கற்க தொடங்கினால் மட்டுமே சமூகத்தில் இந்த மாதிரியான குடும்ப வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி.